ட்ரம்ப் வர்சஸ் ட்ரூடோ இந்த போர் வந்து ரொம்ப நாளாகவே போயிட்டு இருக்குது. இப்போ வந்து ஒரு ஹாக்கி கேம் வழியாக இந்த போர் மறுபடியும் துளிர்விட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். என்னன்னா கனடா வர்சஸ் யூஎஸ்ஏ இந்த ஒரு ஹாக்கி கேம் வந்து இப்போ ரீசெண்டாக நடந்தது. ஐஸ் ஹாக்கி கேம். அதில் வந்து அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கேமாகவும் இருந்தது. 4 நேஷன்ஸ் ஃபேஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் இதோட சாம்பியன்ஷிப் கேமாக இது வந்து அமைஞ்சுது. ஸோ இந்த கேம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ட்ரம்ப் வந்து தன்னுடைய ட்ரூத் வலைதள பக்கத்தில் வந்து ஒரு விஷயத்தை பதிவிட்டிருந்தார். என்ன அப்படின்னா என்னால் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த கேமை வந்து என்னால் டேரெக்டாக அட்டன் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா கனடா வந்து ட்ரம்ப் வந்து தொடர்ந்து தன்னோட நாட்டோட இணைக்கிறதுக்கு ரொம்ப முயற்சி செஞ்சு வர்றாரு. அந்த வகையில் கனடா வந்து தங்களோட 51st ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பதிவில் அவர் குறிப்பிட்டிருந்தார். என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா கனடா வந்து மேபி லைக் இன்னும் ஃப்யூச்சரில் வந்து ஒரு ரொம்ப கம்மியான ஒரு டாக்ஸ் கொடுக்குற ஒரு நாடாக மாறும். இன்னும் சொல்ல போனால் இன்னொரு பெட்டர் செக்யூரிட்டி இருக்கிற ஒரு நாடாக கனடா மாறும் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தார். எதனால அந்த மாதிரியான ஒரு வார்த்தைகள் சொல்லி குறிப்பிட்டிருந்தார் அப்படின்னா கனடா வந்து யூஎஸோட இணைஞ்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய டேக்ஸை வந்து நாங்கள் கம்மி பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட செக்யூரிட்டியை வந்து நாங்கள் ரொம்ப பலப்படுத்துவோம். அவங்களோட டிஃபென்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்றத குறிப்பிடும் வகையில் கனடா வந்து எதிர்காலத்தில் இது மாதிரி டேக்ஸ் கம்மியாக இருக்கிற ஒரு கண்ட்ரியாகவும் செக்யூரிட்டி அதிகம் இருக்கிற ஒரு கண்ட்ரியாகவும் மாறும். அந்த இது வந்து ரொம்ப நாள் தொலைவில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பதிவில் குறிப்பிட்டிருந்தார். அது மட்டும் இல்லாமல் ஜஸ்டின் ட்ரூடோவுக்கு வந்து ஒரு இன்வைட்டும் கொடுத்துருந்தாரு. நீங்கள் வந்து இந்த கேமை வந்து எங்களோட உட்காந்து பார்க்குறதுக்கு நான் கூட உங்களை இன்வைட் பண்ணுறேன், கவர்னர் ஜஸ்டின் ட்ரூடோவை நான் இன்வைட் பண்ணுறேன் அப்படின்றதையுமே குறிப்பிட்டிருந்தார். அண்ட் இந்த கேம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கடைசியில் கனடா வந்து ஃபுல் டைம் முடிச்சு ஓவர் டைம் போயிட்டு 3-2 அப்படின்னு யூஎஸை பீட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த பீட் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்டின் ட்ரூடோ வந்து அவருடைய பதிலடியை தன்னுடைய எக்ஸ் வலைதள பக்கத்தில் கொடுத்துருக்கிறார். என்ன அப்படின்னா யூ கான்ட் டேக் அவர் கண்ட்ரி அண்ட் யூ கேனாட் டேக் அவர் கேம் அப்படின்றத சொல்லியிருக்கிறார். நீங்கள் வந்து என்னோட நாட்டை எடுக்கணும்னு நினச்சாலும் அதுவும் முடியாது, எங்களுடைய கேமை எங்ககிட்டயே நீங்கள் வின் பண்ணவும் முடியாது அப்படின்ற மாதிரியாக தன்னுடைய பதிவை போட்டிருக்கிறாரு. அண்ட் இதுக்கு வந்து ட்ரம்ப் ஆதரவாளர்கள் பலர் வந்து கொதிச்சு எழுந்திருக்கிறாங்க. நீங்கள் இப்போ என்னன்னா நீங்கள் பேசிக்கங்க, ஆனால் சீக்கிரமாக கனடா வந்து எங்களுடைய நாட்டில் ஒரு அங்கமாக மாறும். யூஎஸோட 51st ஸ்டேட், இது வரைக்கும் 50 மாகாணங்கள் இருக்குது. இது வந்து ஒரு 51வது மாகாணமாக கனடா மாறும். அதில் வந்து எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் ஆதரவாளர்கள் பயங்கரமாக அதில் அவருக்கு ஜஸ்டின் ட்ரூடோவுக்கு பயங்கரமாக கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. அண்ட் இதெல்லாத்தையும் வச்சு பார்க்கும்பொழுது ட்ரம்ப் வந்து இன்னும் ரொம்ப சீரியஸாக இருக்கிறாரு இந்த ஒரு விவகாரத்தில். எப்படியாவது கனடாவை தங்களுடைய நாட்டில் ஒரு அங்கமாக மாற்றிடணும் அப்படின்றதுல ரொம்ப தீவிரமாகவே இருக்கிறாரு. அந்த ட்ரூத் பதிவுலையுமே தொடர்ந்து 2-3 அந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 லைன் பதிவில் மோரார்லெஸ் ஒரு 5 லைனில் வந்து கனடா வந்து எங்கள் நாட்டில் நாங்கள் சேர்த்துருவோம், கனடா எங்கள் நாட்டில் நாங்கள் இணைச்சிருவோம், எங்களோட 51வது ஸ்டேட்டாக அது மாறும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஜஸ்டின் ட்ரூடோவை ட்ரிகர் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயமாக தான் அதுவும் பதிவிட்டிருந்தார். ஸோ இந்த இதெல்லாம் இப்போ ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு ஹாக்கி கேம்லேயும் கூட இப்படி ஒரு அரசியலை பயங்கரமாக புகுத்த முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் பலர் கேட்டுட்ருக்காங்க. ஸோ இன்னும் இதை எந்தெந்த மாதிரியாக டெவலப் ஆகுது, இந்த சண்டை எங்கெங்கே போகுது அப்படின்ற எல்லாத்தையுமே நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.